அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வு வந்து கட்டாயமாக எல்லாருமே டெட் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தற்போது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறைகளும் வந்தது. ஸோ அந்த தீர்ப்பு வந்தது நீதிமன்றத்திலிருந்து. வந்த பிறகு ஆசிரியர்கள் வந்து தற்போது அரசு பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய 2011க்கு முன்னதாக பணிகள் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களும் டெட் எழுத வேண்டிய கட்டாயம் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து சிலருக்கு மட்டும் ரிஸ்ட்ரிக்ஷன் விட்டாங்க. எப்படின்னாக்கா, பணியில் ஓய்வு பெறக்கூடிய கடைசி 5 ஆண்டு தான் இருக்குது, ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு தேவையில்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் பிறகு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா பல்வேறு மாநிலங்களில் இது சம்மந்தப்பட்ட நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஸோ இது வந்து தவறான தீர்ப்பு, இப்படி வந்து வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இந்த விவகாரமானது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தனித்தனியாக வழக்குகளானது தொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில். ஏன்னா இந்த தீர்ப்பில் நாங்களும் வந்து பாதிக்கப்படுகிறோம் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணி அரசு பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் இது போன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, மத்திய அரசு நேற்று வந்து நேற்றைய தினம் வந்து நாடாளுமன்றத்தில் இது சம்மந்தப்பட்ட விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. இந்த விவாதத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல இந்த விதிமுறைகளானது 2006, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி 2009ஆம் ஆண்டு இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. அதே மாதிரி 2010ஆம் ஆண்டு என்சிடிஇ விதிமுறைகள் படி விதிமுறைகளை வகுக்கிறாங்க. அந்த விதிமுறைகள் வகுக்கப்படுகிறது 2010. 2011லேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வருது. ஸோ 2012 தான் நம்ம தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2012க்கு பிறகு டெட்டு வந்துச்சு. 2011 சில போஸ்டிங்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ அவர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா 2010லேருந்தே விதிமுறைகள் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த என்சிடிஇ விதிமுறைகளை கொடுத்துட்டாங்க. 2011லேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு, ரைட்டா? ஸோ அதனால் அந்த 2012 தான் நமக்கு டெட் வந்துச்சு. அப்போ 2011 வந்தவங்களுக்கும் டெட்டு கட்டாயம்ன்ற ஒரு குழப்பம் தமிழ்நாட்டில் ஆரம்பத்துலேருந்தே நிலவி வந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2010, 11, 9 அப்படிலாம் பேதம் இல்லை, எல்லாருக்கும் டெட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் வந்துருச்சு. ஸோ இதை எதிர்த்து தான் அந்த வழக்குகள் தொடுக்கப்பட்டது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான 2 பாயிண்ட்கள் மட்டும் சொல்லிடுறேன். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் விஷயம், இந்த என்சிடிஇ விதிமுறைகள் படி பார்த்திங்க அப்படின்னாக்கா, யாராருக்கெல்லாம் இது வந்து விலக்கு அளிக்கணும், யாராருக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்ற வேர்ட் வந்து அந்த விதிமுறைகளில் எல்லாருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆசிரியர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த 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 சட்டத்தில் வந்து திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் நேற்று பேசியிருக்காங்க. ஸோ அரசு தரப்பிலிருந்து இதுக்கு வந்து இன்னும் விளக்கம் அளிக்கப்படவில்லை. இது சம்மந்தப்பட்ட விவாதமானது நேற்று காரசாரமாக நடந்திருக்கு நாடாளுமன்றத்தில். இது சம்மந்தப்பட்ட அதாவது சட்டம் எப்போ ஏற்றுவாங்க, இது சம்மந்தப்பட்ட முடிவு எப்போ எடுப்பாங்க அப்படின்றது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். ஸோ நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஒன்று, இவர்களுக்கு விலக்கு அளிப்பதற்குண்டான ஒரு புதிய சில பாயிண்ட்ஸை வந்து அந்த என்சிடிஇ விதிமுறைகளில் ஆட் பண்ணுவாங்க, சட்டத்தில் சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இல்லை அப்படின்னாக்க மேலும் இவங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் வேறு ஏதாவது கொண்டு வருவாங்க, புதிய ரூல்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றதுல எந்தவித டவுட்ஸும் கிடையாது. இப்போதைக்கு இதுதான் வந்து பேசியிருக்காங்க. இதுக்கான அப்டேட் வந்து அரசு தரப்புலேருந்து கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட தனிநபர் பிரச்சனையோ அந்த மாதிரி இல்லாமல் இது அடுத்த லெவல் போயிட்டு அரசு வந்து ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய ஒரு இஷ்யூஸாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி போன மாதம் நவம்பர் மாதத்தில் இது சம்மந்தப்பட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் எல்லாம் நடந்துச்சு, ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்துச்சு. கூடிய விரைவில் இதுக்கான முடிவு கிடச்சிரும். ஸோ தமிழகம் முழுசும் அல்ல, இந்தியா முழுசும் இதுக்கான இதை வந்து கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அப்படி மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டெட்டுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஸோ அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம். அரசும் வந்து தற்போது வேலை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு சாதகமான அந்த விலக்கு அளிக்கிற மாதிரியான ஒரு
தீர்ப்பு கொடுப்பதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த சட்டத்திருத்தம் அதில் சேஞ்சஸ், விதிமுறைகளில் சேஞ்சஸ் கொண்டு வரப்போ வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.